அங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களை அற்ப சொற்ப ஒரு தொகைக்கு ஆசை வார்த்தை காட்டியும் அச்சுறுத்தியும் மிரட்டியும் அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய 10 ஏக்கர் நிலம் அவர்கள் அதாவது இப்பொழுது குத்தகை முடிந்தவுடன் மாநில அரசு கையகப்படுத்தி அந்த 10 ஏக்கர் தலா ஒரு தொழிலாளிக்கு 10 ஏக்கர் நிலம் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். மாநில அரசுக்கு இன்றைய நீதியரசர் உத்தரவிட்டிருப்பது இந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆகும். அதுதான் இந்த அரசுக்கு நல்லது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவைப்படுகின்ற பொழுது இது நான் டெல்லி சென்று டெல்லி அரசிடம் முறையிடுவது அல்லது வேறு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடத்துவது என்பது அதுவும் இணையா தொடரும். நாங்கள் மிக முக்கியமாக கோரிக்கை வைத்தது பிபிடிசி நிர்வாகமும் அங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களை அற்ப சொற்ப ஒரு தொகைக்கு ஆசை வார்த்தை காட்டியும் அச்சுறுத்தியும் மிரட்டியும் அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறார்கள். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவரிடத்தில் அச்சுறுத்தி பெறப்பட்ட கையெழுத்துக்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். அதேபோல் அவர்களுக்கு நிரந்தரமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாஞ்சோலையில் 4 ஹெக்டேர் அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய 10 ஏக்கர் நிலம் அவர்கள் அதாவது இப்பொழுது குத்தகை முடிந்தவுடன் மாநில அரசு கையகப்படுத்தி அந்த 10 ஏக்கர் தலா ஒரு தொழிலாளிக்கு 10 ஏக்கர் நிலம் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். இன்று ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு என்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுடைய விஷயத்தை பொறுத்த மட்டிலும் ஒன்று இப்பொழுது தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்கு பிபிடிசி நிர்வாகம் என்ன நிவாரணம் கொடுத்திருக்கிறதோ அது தனி. ஆனால் அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய 1929 அங்கேயே குடியிருந்து அதுதான் அவருடைய வாழ்விடமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நிரந்தரமாக குடி அமர்த்துவது நிரந்தரமான வாழ்வுரிமை ஏற்படுத்தி தருவது குறித்து அது 5 ஏக்கர் நிலம் கொடுப்பதா அல்லது வேறு டேண்டி எடுத்து நடத்துவதா அல்லது என்ன 10 ஏக்கர் நிலம் கொடுப்பதா எதுவாக இருந்தாலும் இதுபோன்று ஒரு நிரந்தரமான பெர்மனன்ட் சொல்யூஷன் நிரந்தரமான தொழிலாளர்களுக்கான நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுவதற்கான ஒரு திட்டத்தோடு மாநில அரசு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கார்கள். வரக்கூடிய 22ஆம் தேதி என்று இந்த வழக்கு மீண்டும் வருகிறது. அன்று இந்த விசாரணையில் நானே ஆஜராகி அந்த தொழிலாளருக்கு ஏன் மாஞ்சோலையிலேயே இடமளிக்க வேண்டும் அவர்களுக்கு நிலமளிக்க வேண்டும் என்பது குறித்து நான் என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க இருக்கிறேன். எனவே இதை பொறுத்த மட்டிலும் இப்போது கடந்த காட்டிலும் வெறும் பிபிடிசி கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடு தொகையோடு தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் நான் வழக்கு தொடுத்ததனுடைய விளைவாக இன்று தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான திட்டத்தோடு வாருங்கள் என்று மாநில அரசுக்கு இன்றைய நீதியரசர் உத்தரவிட்டிருப்பது இந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆகும். இல்லை, இப்போ நாங்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். எங்களை பொறுத்தளவு மாநில அரசு இதில் எந்த விதமான அதாவது சுய கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே அதாவது தேயிலை காப்பி தோட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே காப்பு காட்டுகள் தான், ரிசர்வ் ஃபாரஸ்டில் தான் இருக்குது. மாஞ்சோலையில் புதுசாக அது ரிசர்வ் ஃபாரஸ்டில் ஏற்கனவே அது காப்பு காடு தான். எனவே எந்த விதமான இதில் குறுகிய நோக்கத்தோடு பார்க்காம மாநில அரசு நல்ல ஒரு சாதகமான ஒரு முடிவெடுத்து அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய இடங்களிலேயே 4 ஹெக்டேர் அதாவது 10 ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுப்பதற்கான திட்டத்தோடு வர வேண்டும். அதுதான் இந்த அரசுக்கு நல்லது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் இப்போது நீதிமன்றத்தில் வந்துவிட்ட காரணத்தினால நாங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்திலையும் முறையிடுவோம். அதே போல் மத்திய அரசு மாநில அரசு இதில் மத்திய அரசும் இதில் சம்மந்தப்பட்டிருக்குது, வனத்துறை சம்மந்தப்பட்டிருக்குது, மாநில அரசுடைய வனத்துறை சம்மந்தப்பட்டிருக்குது, டைகர் ரிசர்வ் அதாவது புலிகள் காப்பகத்தினுடைய துறை சம்மந்தப்பட்டிருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் நான் நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று 22ஆம் தேதி நானே அது எந்த விதத்திலெல்லாம் அவர்களுக்கு மலையகத்தில் அவர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்கலாம், அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்வை அளிக்கலாம் என்பது குறித்து அன்று பேசுவோம்.
தேவைப்படுகின்ற பொழுது இது வந்து நான் டெல்லி சென்று டெல்லி அரசிடம் முறையிடுவது அல்லது வேறு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடத்துவது என்பது அதுவும் இணையா தொடரும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.